ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 263வது நாமா திருப்பெயர் சசி பாசாய நமஹ. நிலவாக ஒளிர்வோனுக்கு நமஸ்காரம். சசி சந்திரனாக, பாசா தன்னொளி வீசுபவன். சச அப்படின்னு சொல்லி சொன்னால் முயல்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். சந்திரனில் நடுவில் ஒரு களங்கம் கருப்பு இருக்கு இல்லையா, அதை முயல்னு கவிகள் வர்ணிக்கிறது வழக்கம். அதனால் அதுக்கு மிருகம்னு வர்ணிக்கிறது வழக்கம். மிருகம்னா இந்த இடத்துல மான்னு அர்த்தம். மிருகாட்சி மோகினி முக்கியான்னு அம்பாரி லலிதா சஹஸ்ரநாமத்தில் பேர். அதனால் நடுவில் இருக்கிற களங்கம் மான் மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி முயல் மாதிரியும் இருக்கும். அதனால் சசாங்கன்னு ஒரு பேர், மிருகாங்கன்னு ஒரு பெயர். அதனால் சந்திரனுக்கு சசி, சசன், சசாங்கன் அப்படிங்கிற பெயர்லாம் இருக்குது. அப்படி சந்திரன் போல ஒளிர் வீசுவனுக்கு நமஸ்காரம். ஏன்னா சந்திரனுடைய ஒளி தான் அமிர்த ஒளின்னு சொல்லப்பட்டதாக இருக்குது. அந்த ஒளி ராத்திரியில் இந்த பூமியில் வீசுகிற காரணத்தினால தான் அமிர்தமயமான தன்மையினாலே காத்தால பிராணிகள் ராத்திரி சுகமாக தூங்கி காத்தால் அதுக்கு தேவையான சக்திகளோடு எல்லாத்தையும் பண்ண முடிகிறதா இருக்குது. சூரியன் தன்னுடையதான 1000 கிரணங்கள்னால அந்த ரேஸ் இருக்கு இல்லையா, அதிலேருந்து காத்தால் ஒவ்வொருத்தருடைய தலை உச்சி வழியாகவும் அவருடைய சக்தி இறங்கிறது அப்படின்னு ஆதித்ய ஸ்தோத்திர ரத்னம்ங்கிற இடத்துல ஸ்ரீமத் அப்பைய தீட்சித சார்வபௌமர்கள் இதை பற்றி விசேஷமாக சொல்கிறார். ராத்திரியில் இந்த சூரியனுடைய ஒளியால் கூடிய சந்திரன் அதே மாதிரி பிராணிகளுக்கு தன்னுடைய அமிர்த கிரணங்களை வழங்கி அதை உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சக்திகளையும் சாந்தப்படுத்தி காத்தால தேவையான விஷயங்களை கொடுக்குறாருன்னு இருக்குது. இன்னொன்று, சந்திரனுக்குத்தான் ஓஷதீனாம் பற்றின்னு பேர். மூலிகைகள் இதெல்லாம் இருக்கணும்னா சந்திரனுடைய ஒளியானது ரொம்ப முக்கியம். அதனால் ஓஷதீனாங்க சூடாங்க ஹரிமோகினி சம்பவகான்னு சாஸ்தாவனுடைய திரிசதி ஆரம்பிக்கும் போதே சந்திரனை அவனுக்கு ஓஷதீசன் ஒரு பேர் இருக்கிறதுனால அவனை தலையில் சூடி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கும் ஹரிக்கும் பிறந்தவர், அவதாரம் செய்தவர்னு சொல்லப்படுறதா இருக்குது. அதனால் சந்திரன் ரொம்ப முக்கியமான ஒரு மூர்த்தி. நவகிரகங்களில் மாத்ருகாரகன்னு பேர். சந்திரன் அம்மாவினுடையதான ஸ்தானமாக இருக்கிறவர். இன்னொன்று, சந்திரன் அம்பாளுக்கான ஒரு முக்கியமான கிரகம். துர்கா சந்திரஸ்ய தேவதா அப்படின்னு சந்திரனுக்கான தெய்வம் அதிதெய்வம் துர்கை. அதனால் தேவி உபாசனைக்கோ தேவியினுடைய ஆராதனைக்கோ சுக்ரன் சந்திரன் இவர்களுடையதான அனுகிரகம் அவருடைய ஸ்தான விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறதுனால சக்தன்னு சொல்லி அதுக்கப்புறம் பின்னாடி சந்திரனையும் சொல்கிறதுக்கு காரணம் சந்திரமண்டல மத்தியஸ்தா. லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாள் சந்திரமண்டலத்துக்கு நடுவில் இருக்கிறதாகவும், இன்னும் தேவி உபாசகர்கள் எல்லாம் சந்திரனை பிரதானமாக வைத்து அம்பாள் நடுவில் ஆராதனை பண்ணுறதான தன்மை எல்லாமும் இருக்குது. இன்னொன்று, சந்திரனுக்கு விசேஷமான ஒரு தன்மை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்கா அந்த தன்னொளி வீசுவது அப்படிங்கிறது தான். அதனால் அதை போல தன்னொளி வீசுபவனாக இருக்கக்கூடியவர். ஏன்னா சந்திரஹாசன் முன்னாடி அவருடைய சிரிப்பை வர்ணனை பண்ணதாக இருக்குது. இப்போ சந்திரனுடையதான ரூபமாகவே இருக்கிறவர் அப்படின்னு சொல்லப்படுறதாக இருக்குது. அதனால் அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.